பண்டைய கிரேக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா இந்த ஆக்ரோபாலிஸ் ஆத்தினாவுக்கு போய் ஆகணும். இது கிரீஸ்ல இருக்கு. இந்த கிரீஸ்ல இருக்கக்கூடிய இந்த மலையில இருக்கக்கூடிய இடம் தான் அழியாத ஒரு கிரேக்க பொக்கிஷம்னு சொல்லலாம். இது ஒரு கோயில். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஆத்தினா அப்படிங்கிற ஒரு பெண் கடவுள் இருக்காங்க. இது கோயிலா மட்டும்தான் இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, பல்வேறு படையெடுப்பாளர்களால இந்த கோவிலானது அடிக்கடி மசூதியாவும் மாறி இருக்கு, அடிக்கடி சர்ச்சாவும் மாறி இருக்கு. பட் இருந்தாலுமே இதுக்குள்ள இருக்கக்கூடிய கிரேக்க பெண் கடவுளான ஆத்தினாவுடைய சிலை அகற்றப்படவே இல்லை. இந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா பண்டைய கிரேக்கர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய கட்டிடக்கலை எப்பேற்பட்டது அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆக்ரோபாலிஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிட்டி ஆன் த ஏர், அதாவது வானத்தில் மேகங்களில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய நகரம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கோயிலுக்கான அர்த்தமே. அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு நுணுக்கமா இந்த கட்டடத்தை கட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. வெள்ளை நிற மார்பிள்களால இந்த கட்டிடத்தை அலங்கரிச்சிருப்பாங்க பண்டைய கிரேக்கர்கள். இந்த ஒரு கட்டிடமானது கிமு 432 இருந்து கிமு 132 கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது 2000 வருட பழமை கொண்டதுதான் இந்த ஒரு கோயில். நீங்க கிரீஸுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலை நீங்க விசிட் பண்ணி தான் ஆகணும். இந்த கோயிலுக்கு ஒரு வருஷத்துல 72 லட்சம் மக்கள்கள் டூரிஸ்டா விசிட் பண்ணிட்டு இருக்காங்க.